ஹாய்ங்க. எப்பல்லாம் வந்து நான்வெஜ் வந்து எடுத்து சமைக்க முடியல, அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, நான் எப்பவுமே வந்து செய்றது வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டியான ஒரு மஷ்ரூம் குழம்புங்க. நான்வெஜ்ஜுக்கு வந்து என்னெல்லாம் இன்கிரீடியன்ட் போட்டு ஒரு மசாலா வந்து கிரைண்ட் பண்ணுவோமோ, அதே மசாலாவ வந்து கிரைண்ட் பண்ணி ஒரு மஷ்ரூம் குழம்பு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா, அப்படியே ஓரளவுக்காவது வந்து நான்வெஜ் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். இது வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு கொங்கு ஸ்டைல் மஷ்ரூம் குழம்புனே சொல்லாங்க. ஆட்டி வச்சு ஒரு குழம்பு. இதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் விட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா, கட் பண்ணி வச்சுருக்க சின்ன ஒரு தக்காளிங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டு தேங்காவும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து அதை வந்து கொதிக்க விடணுங்க. நல்லா கொஞ்சம் மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற மாதிரி நல்லா வந்து மூடி வச்சு குக் பண்ணணும். அதுக்கப்புறமா மஷ்ரூம் போட்டுட்டு தேவையான உப்பையும் போட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா, அதில் விடுற தண்ணியே போதுங்க. இந்த திக்னஸ் வந்து நமக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஓரளவு வந்து திக்கா வைப்பேன். இந்த மாதிரி மஷ்ரூம் குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெயில வந்து வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான்வெஜ் எடுத்து குக் பண்ண முடியாத டைமில் நீங்கள் எந்த மாதிரியான ரெசிபி வந்து செய்வீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க. பாய்.